விவசாயிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விவசாயிகளை பற்றி உங்கள் அரசுகள் என்ன நினைப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? விவசாயிகளை கூட விடுங்கள். மக்களாகிய உங்களையெல்லாம் பற்றிய அரசுகள் என்ன நினைப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. சொல்லப்போனால் மிகவும் கேவலமாகவே நினைக்கிறது. உலகமே கொரோனா என்கிற வைரஸை கண்டு பயந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. பல நாடுகளின் அரசுகள் கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றன. சில நாடுகள் கொரோனா பாதிப்பை ஒழிப்பதில் முழு வெற்றியே கூட அடைந்துவிட்டன. இன்னும் சில நாடுகள் இருக்கின்றன, இந்தியாவை போல். அந்த நாட்டை ஆளுபவர்களுக்கும் மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. கொரோனா வந்தாலும் இஸ்லாமியர்கள் கொண்டு வந்ததாக கதை கட்டிவிடுவார்கள். கொரோனாவை கட்டுப்படுத்த திணறினால் உலக சுகாதார நிறுவனம் ஒன்றும் செய்யவில்லை என கதை அளப்பார்கள். வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கொண்டு திரியும் ஒன்றுக்கும் உதவாத கூட்டமாக நாட்டை ஆண்டு கொண்டிருப்பார்கள். உச்சபட்சமாக இன்னொரு விஷயத்தையும் செய்வார்கள். கொரோனா பிரச்சனை அதிகமாக இருக்கும் நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு மக்களுக்கு எதிரான சட்டங்களை வேக வேகமாக சத்தமில்லாமல் ஆளே இல்லாத பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். ஏன் இத்தனை அவசரம்? ஏன் இத்தனை அவசியம்? கேள்வி கேட்டால் மனதை புண்படுத்தி விட்டதாக திசை திருப்பி அடுத்த கலவரத்துக்கு அடி போடுவார்கள். ஏற்கனவே பெரும் பிரச்சனைகளில் துயருற்று கொண்டிருக்கும் நேரத்தில் மேலும் மக்களுக்கு துயர் கொண்டு வரும் சட்டங்களை கள்ளத்தனமாக நிறைவேற்றுவதை அரசு என்று சொல்ல முடியுமா? இந்தியாவுக்கு கொரோனா வந்த காலத்திலிருந்து நாம் கண்ட காட்சிகள் என்ன தெரியுமா? சாறை சாறையாக நடந்து சென்ற ஏழை புலம்பெயர் தொழிலாளர்கள், அவர்களை அவமதித்து நடந்த அரசுகள், உயிர் பலிகள், கலவரங்கள், காவல்துறையின் ஒடுக்குமுறைகள், தட்டுகளை எடுத்து தட்டிக் கொண்டிருந்த கேலி கூத்துகள், மாணவர்களின் உயிர் பலி தேர்வுகள், இயற்கை அழிப்பதற்கான சட்டங்கள், மொழி திணிப்பு என பல காட்சிகள். எங்குமே அரசுகள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கவில்லை என்பதை விட மக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கும் இடத்துக்கு கூட வரவில்லை. கொரோனா காலத்தை நம் மனங்களில் பதிய வைத்திருக்கும் அரசின் அட்டூழிய காட்சிகளின் வரிசையில் தற்போது இன்னொரு வகை பிம்பமும் வந்து சேர்ந்திருக்கிறது. ஹரியானா, பஞ்சாப் என தொடங்கி நாடு முழுக்க விவசாயிகள் திரண்டு நடத்தும் ஆர்ப்பாட்ட காட்சிகள். விவசாயிகளின் கோபத்துக்கு அளவே இல்லை. தொடர்ச்சியாக போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. காரணம், இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கும் 3 வேளாண் சட்டங்கள். வேளாண் விளைபொருள் வணிக ஊக்குவிப்பு சட்டம், விவசாயிகளுக்கு விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவைகள் சட்டம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் என 3 சட்டங்கள். பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கடும் அமளிகள் நடந்தும் எந்தவித கவலையும் இன்றி அராஜகமாக 3 சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. சட்டங்கள் மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்தே விவசாயிகளாலும் விவசாய இயக்கங்களாலும் எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டது.
மசோதாக்கள் சட்டங்களாக நிறைவேற்றப்பட்ட பிறகு போராட்டங்கள் பெருமளவில் நாடு முழுக்க வெடித்திருக்கிறது. விவசாய சட்டங்களால் விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை? உண்மைக்கான தேடலை ஒரு சம்பவத்தை கொண்டு தொடங்குவோம். 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி தென்கொரியாவின் கன்குன் பகுதியில் அரசுக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் போராட்டத்தின் கருவாக இருந்தது உலகமயமாக்கல் எதிர்ப்பு. அந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் விவசாயிகள். உலகமயமாக்கலை எதிர்த்து ஒரு நாட்டின் அரசுக்கு எதிராக அந்த நாட்டின் விவசாயிகள் போராடி கொண்டிருந்தனர். போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. காவல்துறை ஒடுக்குமுறையை கட்டவிழ்க்க தொடங்கியதும் விவசாயிகள் பதிலுக்கு எதிர்வினையாற்ற தொடங்கினர். காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே காவல் தடுப்புகள் போடப்பட்டிருந்தன. போராட்டத்தின் முன்வரிசையில் இருந்தவர்கள் தடுப்பை உடைத்து முன்னேற முயன்று கொண்டிருந்தார்கள். காவல்துறை ஒடுக்கிக் கொண்டிருந்தது. முன்வரிசை போராட்டக்காரர்களில் லீ கியூங் ஹேவும் ஒருவர். உலக வர்த்தக நிறுவனத்துடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் விடுதியை நோக்கி முன்னேற போராட்டக்காரர்கள் முயன்று கொண்டிருந்தனர். அப்போதுதான் அது நடந்தது. திடுமென லீ ஒரு தடுப்பின் மேல் ஏறி நின்றார். போராட்டக்காரர்கள் பக்கம் திரும்பி இப்படி சொன்னார்: என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், இயன்றவரை போராடுங்கள் என கூறியவர் யாரும் எதிர்பார்க்காத விஷயத்தை அதற்கு பிறகு செய்தார். கையில் இருந்த கத்தியை எடுத்து தன் நெஞ்சில் குத்திக் கொண்டார். தற்கொலை முயற்சி. அவர் செலுத்திய கத்தி 4 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு இதயத்துக்குள் சென்றிருந்தது. போராட்டக்காரர்களை பதற்றம் பற்றியது. லீ உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மருத்துவர்கள் கைவிரித்தனர். லீ உயிரிழந்தார். மருத்துவமனைக்கு வெளியே அவரது ஆதரவாளர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். அவர் இறந்த தடுப்புக்கு கீழே செயற்பாட்டாளர்கள் சிவப்பு பெயிண்டை ஊற்றிக்கொண்டு லீ உருவாக்கிய கோஷத்தை எழுப்பினர். உலக வர்த்தக நிறுவனம் விவசாயிகளை கொல்கிறது என்பதே அக்கோஷம். அப்போராட்டம் லீயின் மரணத்துக்கு பிறகு உலகெங்கும் பரவியது. அவரது போராட்டத்துக்கு ஆதரவாக பலரும் தங்களின் நாடுகளில் போராடினர். அவர்கள் எழுப்பிய கோஷம் என்ன தெரியுமா? நாங்கள் அனைவரும் லீதான், நாங்கள் அனைவரும் லீதான் என கோஷமிட்டனர். யார் இந்த லீ கியூங் ஹே? ஏன் அவர் தன்னை மாய்த்துக் கொண்டார்? இந்தியாவில் நடக்கும் போராட்டங்களுக்கும் லீக்கும் என்ன சம்பந்தம்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போன்ற தோற்றம் ஏற்படலாம். ஆனால் காரணம் இருக்கிறது. தென்கொரிய தலைநகரான சியோலில் இருந்து 4 மணி நேர தொலைவில் யங்சூ என்கிற டவுன் இருக்கிறது. அந்த டவுனின் அருகே உள்ள மலைச்சரிவில் சுமாராக 30,000 குடும்பங்கள் இருந்தன. அக்குடும்பங்களுக்கு பிரதான தொழில் விவசாயம். தான் விரும்பிய மாதிரியான ஒரு விவசாய வாழ்க்கையை அந்த பகுதியில் தான் லீ உருவாக்கினார். அங்குதான் அவர் வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையாக இருந்த விவசாயம் சீக்கிரமே முடிவுக்கு வர இருந்தது. யங்சூ பகுதி மிகவும் அழகான பகுதியாக இருந்த போதிலும் விவசாயத்துக்கு சிரமம் கொடுக்கும் பகுதியாகவும் இருந்தது. 450 மீட்டர் உயரத்தில் அப்பகுதி இருந்தது.
நிலம் குளிர்காலங்களில் பெரும்பாலும் பனியால் படரப்பட்டிருக்கும். 60% விவசாய குடும்பங்கள் விதைக்கும் நெல்லும் குறைந்த தரத்தை கொண்டிருந்தது. அரசு குறைந்தபட்சமாக உத்தரவாதம் கொடுத்திருந்த விலையையே அவர்களால் பெற முடிந்தது. அரசும் மானிய விலை கொடுத்து விளைச்சலை எடுத்துக்கொண்டது. விவசாயம் தென்கொரியாவை பொறுத்தவரை மிகவும் சிரமத்திலேயே இருந்தது. இந்தியாவில் நாம் கண்ட எல்லா விஷயங்களும் அங்கும் நேர்ந்தது. விவசாயிகள் வாங்கிய கடன்களை அடைக்க முடியவில்லை. வட்டி மேல் வட்டி போடப்பட்டு தொகை அதிகரித்தது. விவசாயிகளின் வருமானமும் மிகவும் குறைவானதாகவே இருந்தது. பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். இன்னும் பலர் நடு இரவில் யாருக்கும் தெரியாமல் ஓடிப்போகும் பழக்கமும் இருந்தது. காரணம் வட்டி தொல்லை. ஏற்கனவே நிலவரம் கலவரமாக இருந்த சூழலில் தென்கொரிய அரசு ஒரு முக்கியமான நகர்வை முன்னெடுத்தது. உள்நாட்டில் விவசாய கட்டமைப்பை பாதுகாக்கவென அரசு கொண்டிருந்த திட்டங்கள் அனைத்தையும் உதறித்தள்ள தயாரானது. விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த குறைந்தபட்ச ஆதார விலை, மானிய கடன்கள் முதலியவற்றை நிறுத்தி மொத்த நாட்டின் விவசாய சந்தையையும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு திறந்துவிடும் வேலையை நோக்கி நகர்ந்தது அந்நாட்டின் அரசு. நாட்டின் 80% விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள்தான். அமெரிக்கா உற்பத்தி செய்யும் அரிசியுடனோ சீனா விளைவிக்கும் ஆப்பிள்களுடனோ அவர்களால் நிச்சயம் போட்டி போட முடியாது. அமெரிக்க நிறுவனங்களும் சீன நிறுவனங்களும் தங்களுக்கான விளைபொருட்களை பல நாடுகளில் பெரும் செலவில் மிகவும் மலிவான உழைப்பை கொண்டு உற்பத்தி செய்து கொண்டு வருகிறது. அவற்றுடன் எளிய விவசாயி போட்டி போட முடியுமா? ஆனாலும் தென்கொரிய அரசு தன் முடிவில் உறுதியாக நின்றது. லீ பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். குடும்பத்தில் இருந்தவர்கள் அரிசி வணிகர்களாகவும் நில உடைமையாளர்களாகவும் இருந்தனர். சிறு வயதில் மிகவும் அமைதியானவராக இருந்திருக்கிறார். படிப்பில் கெட்டிக்காரர். இரக்க சுபாவம் கொண்டவராகவும் திகழ்ந்திருக்கிறார். அவருடன் பிறந்தவர்கள் லாபம் தரும் தொழில்களை நோக்கி சென்ற போதும் அவர் மட்டும் இந்த மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்தார். அவருடைய குடும்ப சொத்து அம்மலைப்பகுதியில் தான் இருந்தது. அவர் விவசாய அறிவியல் படிப்பை கல்லூரியில் படித்தார். கல்லூரியில் தான் அவர் மனைவியையும் தேடிக்கொண்டார். 1974ஆம் ஆண்டு யங்சு டவுனுக்கு அவர் வந்தபோது லீ கற்பனை செய்திருந்த லட்சியவாத திட்டங்களை நவீன தொழில்நுட்ப உதவியோடு செயல்படுத்தும் ஆர்வத்தில் இருந்தார். ஆர்வத்துக்கு ஏற்பவே முன்னேற்றத்துக்கு உதவும் பல மாற்றங்களும் கொண்டு வந்தார். 30 ஹெக்டேர்களில் மேய்ச்சல் நிலம், நெல் வயல்கள், வீடுகள், தொழுவங்கள் என பல விஷயங்களை உருவாக்கினார். லீ வரும் வரை அப்பகுதி மக்கள் அத்தகைய சரிவில் மாடுகள் மேயும் என யோசித்து கூட பார்த்திருக்கவில்லை. 5 வருடங்கள் உழைத்து அதற்கான நிலத்தை தயார் செய்தார் லீ. மாடு வளர்ப்பு ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக அப்பகுதி விவசாயிகளுக்கு மாறியது. தான் மட்டும் அந்த மாற்றங்களை செயல்படுத்தாமல் மொத்த கிராமமுமே செயல்படுத்திட உதவினார். பலருக்கு நவீன விவசாய முறைகளை கற்றுக் கொடுத்தார். அவரின் உழைப்புக்கு 1988ஆம் ஆண்டு ஐநா சபை சிறந்த கிராமத்து தலைமை என்கிற விருதையே கூட கொடுத்தது. ஒரு முக்கியமான விவசாய தலைவர் என்கிற இடத்தை லீ மிக வேகமாக அடைந்தார். நாட்டின் பிற பகுதிகளுக்கும் நவீன விவசாய முறைகளை கொண்டு சென்று நலிந்த விவசாயிகளுக்கு உதவும் நோக்கத்தில் லீ இருந்தார். அப்போதுதான் முக்கியமான பிரச்சனை நேர்ந்தது. தென்கொரிய நாட்டின் வணிகக் கொள்கை மாற்றப்பட்டது.
அரசு ஆஸ்திரேலிய மாடுகளை இறக்குமதி செய்ய அனுமதி அளித்தது. இதனால் மாட்டுக்கறி வணிகம் கடுமையான வீழ்ச்சிக்கு உள்ளானது. யங்சு பகுதியில் இருந்த விவசாயிகள் வாங்கிய மாடுகள் யாவும் திடுமென மதிப்பிழந்தவையாக மாற்றப்பட்டிருந்தன. சர்வதேச சந்தை நேரடியாக வந்து விவசாயியின் கழுத்தை நெரித்தது. வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் லீ திணறினார். ஒவ்வொரு மாதமும் பல மாடுகளை விற்றார். இறுதியில் வங்கிகள் நிலத்தை ஜப்தி செய்து கொண்டன. முதன்முறையாக லீ கண்ணீர் விட்டதை மக்கள் பார்த்தனர். மனைவி இறந்தபோது கூட அவர் அந்த அளவுக்கு கலங்கியிருக்கவில்லை. நிலத்தை பறிகொடுத்த பிறகு அவர் ஒரு நாள் காணாமல் போனார். அவர் விரும்பியிருந்த வாழ்க்கை கையை விட்டு போனதில் அவர் உடைந்து போய்விட்டார். ஒரு விஷயத்துக்கு விரும்பி முயன்று அது வாய்க்காமல் விலகி வேறு விஷயத்தை நாடினால் கூட பரவாயில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை முயன்று அது வெற்றியை ஈட்டி நல்ல பெயரையும் கொடுத்த பிறகு அந்த விஷயம் வாய்க்காமல் போனால் வாழ்க்கை மீது நமக்கு பல கேள்விகள் எழும். வாழ்க்கை நம் கையில் இல்லை என்கிற உண்மை பளாரென முகத்தில் அறையும். அந்த அதிர்ச்சி லீயையும் பாடாய்படுத்திக் கொண்டிருந்தது. கிராமத்து மக்களை அவரது மறைவு பெருமளவு பாதித்தது. அரசாங்கமே பொருட்படுத்தாமல் போன தங்களின் வாழ்வையும் வாழ்வாதாரமான விவசாயத்தையும் எங்கோ இருந்து வந்த மனிதர் காப்பாற்றி முன்னேற்றி இருக்கிறார் எனில் அந்த மக்கள் அவரை எப்படி புறக்கணித்து விட முடியும்? லீயை தேடினர். ஒரு திரையரங்கில் லீயை கண்டுபிடித்தனர். கண்டுபிடிக்கப்பட்ட போது அவர் திரையரங்குக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அவர் படும் பாட்டை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்தில் திரையரங்கை நாடிச் சென்றிருக்கிறார். விவசாயி வாழ்விழப்பது விவசாயம் பொய்ப்பதால் மட்டுமல்ல. அவன் நம்பியிருந்த அரசு பொய்ப்பதாலேயே அவன் வாழ்விழக்கிறான். லீக்கும் அதுவே நேர்ந்தது. ஆனால் அவர் தன்னை இழந்து விடவில்லை. அவருக்கென வாழ்க்கை இன்னும் பல விஷயங்களை வைத்திருந்தது. சுற்றுச்சூழலை திறம்பட கையாண்டு விவசாயத்தை முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்திய லீக்கு விவசாயத்துக்கு தடையாக இருக்கும் பிற விஷயங்களும் தற்போது புலப்படத் தொடங்கின. சங்கங்கள் உருவாக்க தொடங்கினார். கொள்கைகள் வகுக்கும் அரசை நோக்கி தன்னுடைய கேள்விகளை எழுப்ப தொடங்கினார். விவசாயிகளுக்கான எதிரியாக நாட்டின் அரசு மட்டும் இன்றி பிற சக்திகளும் இருப்பதை புரிந்து கொண்டு அவற்றுக்கு எதிராக போராடுவதென முடிவெடுத்தார். விவசாயத்துக்கு முதன்மை எதிரியாக லீக்கு தெரிந்தது உலக வர்த்தக நிறுவனமும் உலக வங்கியும். ஜூலை 21 பஞ்சாப், ஹரியானா மற்றும் ராஜஸ்தானில் உள்ள விவசாயிகள் தெருக்களுக்கு வந்தனர். தங்களின் டிராக்டர்களுடன் சென்று சாலைகளை மறித்தனர். மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் அளிக்கப்பட்டன. அவர்களின் கோரிக்கையாக அரசு கொண்டு வந்திருக்கும் 3 விவசாய மசோதாக்கள் வாபஸ் வாங்கப்பட வேண்டும் என்பது இருந்தது. கொரோனா என்ற நோய் வந்து மக்களை வீடுகளுக்குள் முடக்கி இருக்கும் சூழலில் கூட அரசை எதிர்த்து மக்கள் போராட தெருவுக்கு வருகிறார்கள் எனில் அந்த அரசின் லட்சணம் என்னவாக இருக்கும்? ஓர் உயிர்கொல்லி நோயையே மிஞ்சும் அளவுக்கு செயல்படும் ஓர் அரசு. ஹரியானாவில் மட்டும் 15,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.
போராட்டங்களுக்கு அடிப்படையாக இருந்த விஷயம் குறைந்தபட்ச ஆதார விலை. கொண்டு வரப்பட்டிருக்கும் 3 சட்டங்கள் விவசாயிகளுக்கு ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை இல்லாமல் ஆக்குகிறது. நேரடியாக மறுக்கவில்லை எனினும் மறைமுகமாக அந்த வேலையைத்தான் சட்டங்கள் செய்திருக்கின்றன. கருப்பாயிருப்பவன் வரக்கூடாது என்பதற்கும் வெள்ளையாயிருப்பவன் மட்டும் வா என்பதற்கும் என்ன வித்தியாசம்? அதே ஜூலை மாதம் 21ஆம் தேதி இன்னொரு சம்பவமும் நடந்தது. USIBC என்கிற அமைப்பு இந்தியா ஐடியாஸ் என்கிற தலைப்பில் ஒரு மாநாட்டை நடத்தியது. முதலீட்டாளர்கள் மாநாடு. அதாவது இந்தியாவில் முதலீடு செய்ய சொல்லி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் மாநாடு. அதில் இந்திய பிரதமர் சென்று பேசினார். பிரதமரின் பேச்சின் முக்கிய கூறுகளாக இருந்தவை என்ன தெரியுமா? இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரமே மிகச் சரியான நேரம் என்றார். அதாவது மக்கள் கொரோனா பாதிப்பில் அல்லலுற்றுக் கொண்டிருக்கும் போது, விவசாய மசோதாக்களுக்கு எதிராக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் போது, இந்தியாவின் உணவு பதப்படுத்தும் துறை கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் மதிப்பை எட்டும் என்றார் பிரதமர். உணவு பதப்படுத்துதல் என்பது நாம் சாப்பிடும் உணவை பதப்படுத்தும் விஷயம் மட்டுமல்ல, உணவுக்கு அடிப்படையாக இருக்கும் பயிர் மற்றும் இதர விவசாய பொருட்களை பதப்படுத்தி வைக்கவும் பயன்படும் துறை. அந்த துறையில் இந்திய விவசாய பொருட்களை பதப்படுத்தும் வசதிக்காகத்தான் வெளிநாட்டு நிறுவனங்களிடம் கூவி விட்டுக் கொண்டிருந்தார் பிரதமர். இந்திய பொருட்களை ஏன் வெளிநாட்டு நிறுவனங்கள் பதப்படுத்த வேண்டும்? பிரதமருக்கே வெளிச்சம். இவற்றோடு மட்டும் நின்றுவிடவில்லை பிரதமர். இந்திய நாட்டின் ஒவ்வொரு துறையையும் கூறு போட்டுக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு வருடமும் வெளிநாட்டில் இருந்து வரும் முதலீடு அதிகரித்துக் கொண்டிருப்பதாக பெருமை பேசினார். ஆற்றல் உற்பத்தி துறையிலும் முதலீடு செய்ய வேண்டினார். இந்திய மின்சாரத்துறையில் முதலீடு செய்வதற்கு இதுவே சரியான நேரம் என்றார். காப்பீட்டுத் துறையிலும் வாய்ப்புகள் பெருக்கப்பட்டிருக்கிறது என்றார். இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறைகளிலும் முதலீடு செய்ய சொல்லி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்திய பாதுகாப்பில் வெளிநாட்டு நிறுவனம் முதலீடு செய்தால் பாதுகாப்பு ரகசியங்கள் வெளிநாட்டுக்கு சென்று விடாதா என கேட்டால் நம்மை தேச துரோகிகள் என சொல்வார்கள். காப்பீடு, பாதுகாப்புத்துறை மட்டுமின்றி சுகாதாரம், விமான போக்குவரத்து என எல்லா துறைகளிலும் முதலீடுகளை ஈர்த்துக் கொண்டிருந்தார் பிரதமர். கிராமங்களில் இருக்கும் 50 கோடி பேருக்கும் மேற்பட்டோருக்கு இணைய வசதி இருப்பதாக அடித்து விட்டார். இந்தியா வாய்ப்புகளுக்கான நிலம் என்றார். திறந்த மனங்களும் திறந்த சந்தையும் கொண்டிருக்கும் இந்தியா உலகுக்கு அளிக்க ஏராளமான விஷயம் இருப்பதாக சொன்னார். வெளிப்படை தன்மையும் வாய்ப்புகளும் இந்தியாவில் இருப்பதாக கூறினார். இவ்வளவு வளைந்து நெளிந்து முதுகுத்தண்டே முடியும் அளவுக்கு கூடை கும்பிடு போட்டு விளக்கி முதலாளிகளை ஈர்க்க விரும்பும் பிரதமருக்கு ஒரு வார்த்தை கூட விவசாய சட்டங்களை பற்றி விவசாய பிரதிநிதிகளை அழைத்து விளக்க வேண்டும் என தோன்றவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த பிரதமர் மக்களுக்கான பிரதமர் கிடையாது. விவசாய பெருமக்களுக்கு ஆதரவான பிரதமர் கிடையாது. முதலாளிகளுக்கு ஆதரவாக இயங்கும் பிரதமர். இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் கவலை கிடையாது. ஆனால் முதலாளியின் விரல் நுனி நகத்தில் ஒரு சிறு கரை பட்டாலும் கலங்கி போய்விடுபவர். பிரதமர் மோடி ஜூலை 21ஆம் தேதி முதலாளிகளிடம் பேசிக் கொண்டிருந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த அமைப்பின் பெயர் USIBC. பெயரின் விரிவாக்கம்
US இந்தியா பிசினஸ் கவுன்சில், அமெரிக்க இந்திய வர்த்தக சபை என மொழிபெயர்க்கலாம். அறிமுகப்படுத்தப்பட்ட விவசாய மசோதாக்களுக்கு எதிராக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் போது பிரதமர் அமர்ந்து பிடில் வாசித்துக் கொண்டிருந்தது அமெரிக்க முதலாளிகளிடம். இவற்றுக்குள் அமெரிக்கா எங்கே வந்தது? நம்மூர் விவசாயத்தை அழிப்பதில் அமெரிக்காவுக்கு ஏன் இத்தனை ஆர்வம்? மோடியை பொறுத்தவரை அவரும் அவரது கட்சியும் சொல்லும் விஷயங்கள் என்னவெனில், விவசாய சட்டங்கள் விவசாயிகளை மேலும் சிறப்புற செய்யும் என்பதும் விவசாயத்துறைக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதும் தான். மோடியின் கடந்த கால வரலாறு முன்னேற்றத்தையோ சிறப்பையோ கொண்டு வந்ததாக இல்லை என்கிற போதிலும் வாதத்துக்கு அவர் சொல்லும் கூற்றை கொண்டே இப்பிரச்சனையை ஆராய்வோம். விவசாயிகளின் தரப்பு சட்டங்களை விவசாயிகளின் தரப்பு சட்டங்களை குறித்து 3 முக்கிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறது. குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டங்கள் இல்லாமலாக்குகிறது, வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்தும் வாரியத்தின் முக்கியத்துவத்தை குறைக்கிறது, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விவசாய உற்பத்தி தாரை வார்க்கப்படுகிறது. இவைதான் குற்றச்சாட்டுகள். இவற்றில் எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்கின்றன? வணிகம் மற்றும் வர்த்தக சட்டம் தெளிவாக சந்தைப்படுத்தும் வாரியத்தின் முக்கியத்துவத்தை குறைக்கிறது. அடிப்படையில் சந்தைப்படுத்தும் வாரியம் என்பது மாநில அரசால் உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் அமைப்பு. ஒவ்வொரு மாநிலத்திலும் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்களை மாநில அரசின் வாரியம் முன்னின்று விவசாயி விற்பனை செய்வதற்கு உதவுகிறது. கடன் கொடுத்து அக்கடனுக்கு பதிலாக உள்ளூர் பணக்காரர்கள் விவசாயிகளின் உற்பத்தியை அடிமாட்டு விலைக்கு வாங்கி விவசாயிகளை சுரண்டும் போக்கை ஒழிக்க உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதேபோல் நேரடியாக அரசே முன்னின்று விவசாயியையும் வாங்குவோரையும் இணைப்பதால் விவசாயிக்கு கிடைக்கும் பலன்களும் விலையும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இதற்கென சந்தைகளையும் சேமிப்பு மண்டிகளையும் அரசு நடத்துகிறது. இந்த ஏற்பாட்டின் முக்கிய நன்மை என்னவெனில், பன்னாட்டு நிறுவனங்கள் நம் வாழ்வாதாரங்களை சூறையாடும் இந்த நேரத்தில் குறைந்தபட்சமாக நமக்கான உணவை ஏனும் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டிய சாத்தியத்தை இது உருவாக்கி தந்திருக்கிறது. தற்போதைய வணிகம் மற்றும் வர்த்தக சட்டம் சந்தைப்படுத்தும் வாரியத்துக்கு வெளியே பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வரிகளை அகற்றியிருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நிறுவனங்கள் வரிகளற்று விவசாய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக சந்தைகளும் மண்டிகளும் இருந்தது இப்போது இல்லாமல் ஆக்கப்படுகிறது. விளைவு, பன்னாட்டு நிறுவனங்கள் நேரடியாக விவசாய பொருட்களை கொள்முதல் செய்யும். அதற்கான சேமிப்பு கிடங்குகளை நிறுவனங்களே உருவாக்கும். அவற்றில் சேமிப்பதற்கு கட்டணம், கொண்டு வர செலவு என மொத்தமாக விற்பனை முடிகையில் விவசாயி வேண்டிய விலை கிடைத்திருக்காது. பன்னாட்டு நிறுவனம் கொடுக்கும் விலையே விவசாயிக்கு கிடைத்திருக்கும். விவசாயிக்கு வேறு வழியும் இருக்காது. மண்டியை விட்டு வெளியே சென்ற பிறகு விவசாயிக்கு குறைந்தபட்ச ஆதார விலையும் கிடைப்பது இல்லாமல் போகும். மாநில அரசு பாதுகாத்த விவசாயியை இச்சட்டம் நேரடியாக கொண்டு சென்று தெருவில் நிறுத்தி வைக்கிறது. நமக்கான உணவு என்பது நம்மூர் விவசாயியிடம் இருக்கும் வரைதான் நமக்கான உணவாக இருக்கும். பன்னாட்டு நிறுவனத்தின் கையில் நமக்கான உணவு சென்று விட்டால் முழுக்க முழுக்க அது வணிகமாக மட்டுமே மாற்றப்படும்.
அமெரிக்க நாட்டை சார்ந்த உலக வர்த்தக நிறுவனம் தன்னிடம் நிதி மற்றும் வணிக உதவி பெறும் நாடுகளுடன் பலவித ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தின் மீதான உடன்படிக்கை. அடிப்படையில் இந்த உலக வர்த்தக நிறுவனத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே அது கொண்டிருக்கும் விவசாய உடன்படிக்கை நம்மை பாதிக்கும் விதத்தை புரிந்து கொள்ள முடியும். உலக வங்கியிடமிருந்து ஒரு நாடு வாங்கும் பணத்தை அந்நாடு திருப்பி அடைக்க வேண்டும். திருப்பி அடைக்க முடியவில்லை எனில் வருமானம் ஈட்டுவதற்கான வழியை அந்த நாட்டுக்கு சொல்லித்தர உருவாக்கப்பட்டதே உலக வர்த்தக நிறுவனம். தனக்கான பணத்தை மீட்டெடுக்க அந்நிறுவனம் சொல்லிக் கொடுக்கும் உத்திகள் நிச்சயமாக குறிப்பிட்ட அந்த நாட்டுக்கு எந்த பலனையும் தராது என புரிந்து கொள்ளலாம். சரியாக சொல்வதில் அந்த நாட்டை மொத்தமாக அமெரிக்காவுக்கு அடிமை சேவகம் செய்ய வைப்பதாகவே உலக வர்த்தக நிறுவனத்தின் உத்திகள் அமையும். அப்படிப்பட்ட ஒரு உத்திதான் விவசாய உடன்படிக்கை. உலக வர்த்தக நிறுவனத்தை பொறுத்தவரையில் ஒரு நாட்டின் அரசு அதன் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் கொடுக்கும் ஆதரவு, பாதுகாப்பு மற்றும் சலுகைகள் யாவும் உலக வர்த்தக நிறுவனம் திட்டமிடும் வணிகத்திற்கு தடையாக இருக்கின்றன. அவற்றை அரசு விலக்கினால்தான் அமெரிக்காவின் வணிகத்துக்கு லாபம் கிடைக்கும். விவசாயிகளுக்கான சலுகைகளை ஒழிக்க வலியுறுத்துவதே அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் என்று அழைக்கப்படும் விவசாய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு இந்தியாவும் உடன்பட்டிருக்கிறது. உலகமே கொரோனாவை கண்டு அஞ்சி விமான போக்குவரத்தை ரத்து செய்து கொண்டிருந்த போது நம்மூர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பை பிப்ரவரி மாத இறுதியில் அழைத்து வந்த காரணமும் இத்தகைய ஒரு வணிக ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தவே. குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக தில்லியில் நடந்த அமைதி போராட்டத்துக்குள் RSS இறக்கிவிட்டு கலவரம் செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் தான் விவசாயிகளின் வாழ்க்கையை அளிக்கும் ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருந்தார் பிரதமர் மோடி. அமெரிக்கா நம் நாட்டின் பொருளாதாரத்தையும் விவசாயத்தையும் உலக வர்த்தக நிறுவனத்தின் வழியாக அளிக்க பல்லாண்டு காலம் முயற்சி செய்து கொண்டிருந்தது. தற்போது அதற்கு இணைந்து வேக வேகமாக வேலை செய்து கொடுக்கும் பிரதமரும் ஆட்சியும் அமைந்திருக்கிறது. ஆகவே நம் கழுத்துக்களை அறுக்கும் வேலைகள் கடகடவென நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றுக்கு தீர்வே இல்லையா? இந்திய அரசையும் தாண்டி போகும் சூட்சும கயிறை தனியாக நின்று நாம் அறுத்துக் கொள்வதெல்லாம் சாத்தியம்தானா? இப்படி ஒரு சூழலில் லீ என்ன செய்தார் என தெரியுமா? விவசாயத்துக்கான நல்ல சூழலை உருவாக்கும் திறன் இருந்தும் அதை செயல்படுத்தியும் தோற்று போன லீக்கு அதுவரை கண்ணுக்கு புலப்படாத உலக வர்த்தக சக்திகள் தெரிய தொடங்கின. விவசாயம் செய்யவும் கூட ஒருவன் அரசியலில் இருக்க வேண்டும் என்கிற தெளிவு ஏற்பட்டது. திரையரங்குக்குள் அழுது கொண்டிருந்தவர் வெளியே வந்த பிறகு மேற்கொண்ட நடவடிக்கைகளை எவரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. விவசாயிகளை ஒருங்கிணைத்து சங்கங்கள் அமைத்தார். அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் விவசாயிகளின் நலன் சார்ந்து உருவாக்கப்படுவதற்கான அழுத்தத்தை பல போராட்டங்களை நடத்தி கொடுத்தார். உலக வர்த்தக நிறுவனத்தின் தாராளமயப்படுத்தும் கொள்கைகளை எதிர்த்தார். 1987 ஆண்டில் கொரிய நாட்டில் மிகப்பெரிய விவசாய கூட்டமைப்பு உருவாக காரணமாக இருந்தார். கிட்டத்தட்ட 1,20,000 விவசாயிகள் உறுப்பினர்களாக இருந்தனர். தேர்தலிலும் கூட போட்டி போட்டு வென்றார். ஆனாலும் போராட்ட அரசியலை விட்டுவிடவில்லை. 2003 ஆண்டு மரணம் அடையும் போது லீக்கு வயது 56. Hey!
ஆனால் அவர் தொடங்கி வைத்த போராட்டங்கள் இன்று வரை தென்கொரியாவில் நீடிக்கின்றன. குறைந்த ஆதார விலை கேட்டும் பன்னாட்டு நிறுவனங்களின் ஆதிக்கத்தை முடக்க கோரியும் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எல்லா போராட்டங்களுக்கும் ஆதாரமாக உலக வர்த்தக நிறுவன எதிர்ப்பு முன்னணி வகிக்கிறது. விவசாய பிரச்சனையை பொறுத்தவரை லீ இப்படி சொல்லுகிறார்: உலக வர்த்தக நிறுவனத்தில் ஆதிக்கம் செலுத்தும் முதல் உலக நாடுகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் மனிதகுல விரோதமான வகையில் உலகமயமாக்கலை அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அது விவசாயிகளை கொள்கிறது, ஜனநாயகத்தை அழிக்கிறது. உடனடியாக அது நிறுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் நவதாராளமயம் மற்றும் நவீனம் என்கிற பொய்களை கொண்டு விவசாயத்தின் பன்முகத்தன்மையை அது அழித்துவிடும். அது இறுதியில் மனித குலத்துக்கே பேரழிவாக முடியும் என குறிப்பிட்டிருக்கிறார். தென்கொரியா மட்டுமல்ல, ஹரியானா, பஞ்சாப் தொடங்கி இப்போது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் விவசாய சட்டங்கள் இந்தியாவின் மொத்த விவசாயத்தையும் தூக்கி பன்னாட்டு நிறுவனங்களிடம் கொடுத்திருக்கிறது. மிக முக்கியமாக மாநில அரசின் அதிகாரத்தை தட்டி பிடுங்கியிருக்கிறது. விவசாயிகளின் கழுத்துகளுக்கு தூக்கு கயிறு கொண்டு வந்து மாட்டப்பட்டிருக்கிறது. விவசாய சட்டங்களின் வழியாக விவசாயி ஒரு பக்கம் அடிக்கப்படுகிறார் என்றால், மறுபக்கத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் நம் விவசாயத்தை தீர்மானிக்க தொடங்கிய பிறகு உணவுகளின் விலை நம் கைகள் எட்டா உயரத்தில் இருக்கும். அதை யாரும் கீழே இழுத்து வர முடியாது. அப்போதும் பிரதமர் ஏதோ ஒரு அறைக்குள் அமர்ந்து முதலாளிகளுக்கு பிடல் வாசித்து காண்பித்துக் கொண்டிருப்பார், வெளியே நம் உயிர்கள் பறிக்கப்படுவதை பொருட்படுத்தாமல்.